கடந்த காலத்திலே வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட, அதாவது 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இங்கே வவுனியா மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களினுடைய காணிகள் கூகுள் மைப்பினூடாக வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டது. அவ்வாறான காணிகளை எமது அரசாங்கம் தற்போது அண்ணளவாக 25,000 ஏக்கரை வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திலிருந்து விடுவித்து அவ்வாறு காணியற்ற மக்களுக்கும் அந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கும் வழங்குவதற்காக எமது அரசாங்கம் தற்போது துரித நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. எதிர்வரும் காலத்திலே எமது உலக வங்கியானது $1 பில்லியன் எமது வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மக்களினுடைய அபிவிருத்திக்காக உலக வங்கியானது வழங்க உள்ளது. இந்த நிதியை மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் பயன்படுத்தி தற்போது நமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் வவுனியா மாவட்டத்திலே வாழுகின்ற இடம்பெயர்ந்து, அதாவது கடந்த காலத்திலே இடம்பெயர்ந்த மக்களுக்கும் 1983ஆம் ஆண்டு மலையகத்திலிருந்து இடம்பெயர்ந்து வவுனியா மாவட்டத்தில் வாழ்கின்ற காணியற்ற மக்களுக்கும் ஏனைய புதிதாக திருமணமாகி வாழ்கின்ற காணியற்ற மக்களுக்கும் ஒரு தீர்வை வழங்குவதற்காகவும் கடந்த காலத்திலே வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட, அதாவது 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இங்கே வவுனியா மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களினுடைய காணிகள் கூகுள் மைப்பினூடாக வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டது. அவ்வாறான காணிகளை எமது அரசாங்கம் தற்போது அண்ணளவாக 25,000 ஏக்கரை வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திலிருந்து விடுவித்து அவ்வாறு காணியற்ற மக்களுக்கும் அந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கும் வழங்குவதற்காக எமது அரசாங்கம் தற்போது துரித நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்போது அதாவது வவுனியா மாவட்டத்திலே மொத்தமாக 849 குளங்கள் காணப்படுகின்றன. அதிலே 221 குளங்கள் வனவள பிரதேசத்திலே, அதாவது வனவள திணைக்களத்தினுடைய அவர்களால் ஒதுக்கப்பட்ட பகுதியிலே காணப்படுகின்றது. இதிலே தற்போது 44 குளங்களை அங்கே வனவள பிரிவிலிருந்து விடுவித்து அவற்றை மீளவும் நாங்கள் புனருத்தாரணம் செய்து அதற்கு கீழ் உள்ள வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கும் அந்த வயல்களை மீண்டும் மக்கள் பயிர் செய்கை மேற்கொள்வதற்காக அந்த குளங்களை நாங்கள் திருத்தி அமைக்க உள்ளோம். அதே போல 149 குளங்களை, அதாவது காடு மண்டி காணப்படுகின்ற குளங்களை மீளவும் சுத்தப்படுத்தி மக்களினுடைய பாவனைக்காக இந்த வருடம் விடுவிக்க உள்ளோம். அதே போல வவுனியா மாவட்டத்திலே காணப்படுகின்ற பெரிய நீர்ப்பாசன குளங்கள் 6 காணப்படுகின்றன. இந்த 6 குளங்களுக்கும் அண்ணளவாக 780 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது. இந்த நிதியை வருகின்ற 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நிதியை ஒதுக்கி அந்த குளங்களையும் வருகின்ற வருடம் திருத்தி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதே போல தற்போது நேற்றைய தினம் வவுனியா உள்ள நெடுங்கேணி பிரதேச செயலக பிரிவில் உள்ள வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நெடுங்கேணி பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட வனவள உத்தியோகத்தர் மற்றும் காணி உத்தியோகத்தர் மற்றும் இந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்கள், பொதுமக்கள் ஆகியோர்கள் இணைந்து வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்களை அடையாளப்படுத்தி அதிலே விட வேண்டிய இடங்களை அடையாளம் கண்டு அதனுடைய விடுவிப்பதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நேற்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். இதேபோல் ஏனைய மாவட்டங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே எம்மால் 52,000 ஏக்கர் காணிகள் வனவள திணைக்களத்திலிருந்து எதிர்வரும் காலத்தை நாங்கள் விடுவிக்க உள்ளோம். இவ்வாறு விடுவிக்கின்ற இடங்களிலே காணப்படுகின்ற குளங்களை மீளவும் நாங்கள் புனருத்தாரணம் செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் அந்த குளங்களை மீளவும் திருத்தி அமைத்து மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்க உள்ளோம்.
அதே போல எதிர்வரும் காலத்திலே நமது உலக வங்கியானது $1 பில்லியன் எமது வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மக்களுடைய அபிவிருத்திக்காக உலக வங்கியானது வழங்க உள்ளது. இந்த நிதியை மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் பயன்படுத்தி கூறி, இந்த தருணத்திலே உண்மையிலேயே தற்போது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் ஏனைய பிரதேச மக்களிலும் பார்க்க ஓரளவு தற்போது பொருளாதாரத்திலே முன்னோறி வருகின்றமை கண்கூடாக பார்க்கக்கூடியதா உள்ளதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.